Welcome to VL Academy. இந்த வீடியோல issue 4 feature and reissue of shares chapterல other exercise problem number 8 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.110. If you want to purchase this textbook, நீங்க இந்த affiliate link யூஸ் பண்ணி purchase பண்ணிக்கலாம். இந்த link வந்து நான் உங்களுக்கு descriptionலயும் கொடுத்திருக்கேன். Okay, now let's get into the problem. இதுல வந்து பெங்களூர் பாட்லிங் கம்பெனி லிமிடெட் வந்து 1 lakh equity sharesக்கான 1 lakh ஷேர்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பப்ளிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupees. ஸோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறப்போ யூ ஹேவ் டு கிவ் 2 rupees per share அண்ட் அது ஃபைனலைஸ் ஆகி அலாட் ஆகுறப்போ யூ ஹேவ் டு கிவ் 3 rupees per share அண்ட் பேலன்ஸ் வந்து எப்போ பே பண்ணணும் அப்படின்னு எதுவும் டிசைட் பண்ணல. பட் ஆக்சுவலாக அவுட் ஆஃப் 1 lakh we have received application for 1,20,000 shares. ஸோ அதனால அவங்க ப்ரோரேட்டா பேசிஸில் அந்த எக்ஸஸ் ஷேர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் 80,000 ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஷேர்ஸை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் நெக்ஸ்ட் 30,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு வெறும் 20,000 ஷேர்ஸ் தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்த 10,000 ஷேர்ஸ் கடைசியாக அப்ளை பண்ணவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ரேஷியோ பேசிஸில் தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் கொடுக்கணும். இதில் இன்னொரு ஹைலைட்டடான விஷயம் என்ன அப்படின்னா, நோ கால் ஹேஸ் பீன் மேட். அதனால இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கான எந்த ஒரு ஜேர்னல் என்ட்ரியும் நாம் போட வேண்டியதில்லை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒர்க்கிங் நோட் போடணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இதுதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை டேப்லர் ஃபார்மில் போட்டிருக்கோம். குரூப் 1 வந்து 80,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் 30,000 ஷேர்ஸில் 20,000 தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கான ஒர்க்கிங் நோட் இந்த டேபிளே இல்லைனாலும் பரவாயில்ல, பிகாஸ் விச் இஸ் ஆல்ரெடி கிவன் இன் கொஷின். அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகே, நீங்கள் டைரெக்டாக இந்த ஸ்டெப்ஸ்க்கே கூட போகலாம். அப்ளிகேஷன் மணி பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் மணி ஒரு ஷேரோட வேல்யூ 2 rupees. ஸோ எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க, 1,20,000 ஷேர்ஸ் இன்ட்டு 2 rupees, தட் இஸ் 2,40,000 rupees ரிசீவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு தேவையான அப்ளிகேஷன் மணி எவ்வளோ, வெறும் 2 lakh rupees மட்டும்தான். எக்ஸஸாக 40,000 rupees நம்ம கையில் இருக்கு. இப்போ இந்த 40,000ல் ரீஃபண்ட் ஆஃப் குரூப் 3 10,000 ஷேர்ஸ் வாங்கினவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்களா? ஸோ அது வந்து 20,000 rupees. இதை ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு எக்ஸஸ் அமௌண்ட் எவ்வளோ, 40,000 rupees. இந்த 40,000ல் 20,000 அவங்க ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் எக்ஸஸ் அமௌண்ட் வந்து 20,000 rupees. இது நம்ம அப்படியே வச்சிருக்கணும். அடுத்தது அலாட்மெண்ட் மணி கால்குலேட் பண்ணுறப்போ நமக்கு தேவையான அலாட்மெண்ட் மணி எவ்வளோ, 1 lakh ஷேர்ஸ் இன்டூ 3 rupees, தட் இஸ் 3 lakh rupees நமக்கு வேணும். அதில் ஆல்ரெடி 20,000 rupees நம்ம கையில் இருக்கு. ஸோ அந்த 20,000 போக பேலன்ஸ் 2,80,000 rupees அவங்க கலெக்ட் பண்ணால் போதும். ஓகே, இந்த வேல்யூஸ் வச்சு தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதுக்கான என்ட்ரி. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ கேஷ் ஹஸ் கம் இன்சைட் இன் அவர் கம்பெனி. எது, பெங்களூர் பாட்லிங் கம்பெனி லிமிடெட். ஸோ நமக்கு கேஷ் உள்ளே வந்திருக்கு, அதனால அதை டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் நமக்கு என்ன வெளியில் போயிருக்கு, ஷேர் அப்ளிகேஷன் ஷேர்ஸ் வெளியில் போயிருக்கு, அப்ளிகேஷன்ஸாக. ஸோ அது 2,40,000 rupees நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அப்ளிகேஷன் மணி அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ரீஃபண்ட். ஸோ இந்த அப்ளிகேஷன் மணி எவ்வளோ, நம்ம ரிசீவ் பண்ணது 1,20,000 ஷேர்ஸ்க்கு, அதாவது 2,40,000 rupees. அதில் ஷேர் கேபிட்டலுக்கு போக வேண்டியது 2 lakh rupees தான். 1 lakh ஷேர்ஸ்க்கான ருபீஸ் மட்டும்தான் ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ளே போகணும். நான் எல்லா வீடியோலையுமே சொல்றது, நம்ம கிச்சன்ல இருக்கிற அஞ்சரை பெட்டி மாதிரி ஒரு இமேஜினேஷன் வச்சு நடுவுல இருக்கிற பாக்ஸ் தான் ஷேர் கேபிட்டல் பாக்ஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிடுவோம், டோட்டலாக இவ்வளோ அமௌண்ட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh ஷேர்ஸு, ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupeesனா 10 lakh rupees வந்து அந்த ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கிற பாக்ஸ், அதாவது ஷேர் அப்ளிகேஷன், ஷேர் அலாட்மெண்ட்டு, அப்புறம் ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலு, அப்புறம் கேஷ். ஸோ இந்த மாதிரியான பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே அதை எந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம எடுத்துட்டு போகணும், அப்புறம் அங்கேருந்து கடைசியாக ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு போகும். ஓகே, ஸோ அது மாதிரி இப்போ ஷேர் அப்ளிகேஷனுக்கு 2,40,000 rupees வந்திருக்கு. ஓகே, அந்த ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்ல இருந்து ஷேர் கேபிட்டலுக்கு போக வேண்டியது வெறும் 2 lakh rupees மட்டும்தான். ஓகே, அடுத்தது அந்த எக்ஸஸ் அமௌண்ட்ல ஒரு 20,000 rupees ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்ல எடுத்து போடணும். அண்ட் பேலன்ஸ் 20,000 நம்ம வெளியில குடுத்துடணும்.
ஓகே. ஸோ இங்க பேங்க் கிரெடிட் பண்ணியிருக்கோம். கிரெடிட் வாட் கோஸ் அவுட் இங்க 20,000 வெளியில போகுது. ஓகே. அண்ட் அனதர் 20,000 இந்த ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்ல இருந்து ஷேர் அலாட்மென்ட் பாக்ஸ்க்கு போகுது. அனதர் 2 லேக்ஸ் வந்து ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்ல இருந்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு போகுது. அதனால இதெல்லாம் வெளியில போறதுனால இத கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அலாட்மென்ட் மனி டியூ. ஸோ ஷேர் அலாட்மென்ட் மனி நமக்கு எவ்வளோ வரணும்? 1,00,000 ஷேர்ஸ்க்கு அப்படிங்கிறப்போ நமக்கு சாரி ₹3 ஐ மேட் அ மிஸ்டேக் ஹியர். ஸோ இங்க ₹3,00,000 ஓகே. ஸோ நம்ம ₹3,00,000 ரிசீவ் பண்ணோம். I'll just mention here that is 1,00,000 shares into rupees 3. ஓகே. rupees 3. ₹3,00,000 நம்ம ரிசீவ் பண்ணோம். பட் அதில ஆல்ரெடி நமக்கு எவ்வளோ இருக்கு? ₹20,000 எக்ஸஸா இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணணும்? பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ ஷேர் அலாட்மென்ட் அக்கவுண்ட். ஸோ இன்டூ 3 மைனஸ் 20,000. ஸோ ₹2,80,000 நாம கலெக்ட் பண்ணா போதும். அதத்தான் நம்ம கலெக்ட்டும் பண்ணியிருக்கோம். ஓகே. ஐல் ஜஸ்ட் மென்ஷன் இங்க 2,80,000 போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் நாம இங்க காமிச்சிருக்கோம். ஓகே. ஸோ அவுட் ஆஃப் 3,00,000 ஆல்ரெடி 20,000 இருந்ததுனால நம்ம 2,80,000 தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடியுது. கால் மணி பத்தி நம்ம எதுவுமே இங்க என்டர் பண்ண வேண்டியதில்ல. ஓகே. ஏன்னா டைரக்டர்ஸ் இன்னும் டிசைட் பண்ணல. அது எப்போ கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத. அதனால அதுக்கான ஜர்னல் என்ட்ரீஸ் இந்த ப்ராப்ளம்ல நமக்கு வேண்டாம். வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். And if you have any doubt, please do comment. I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti. Thank you once again.